ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸ்டே டியூன் வித் ரே. இன்றைக்கி நம்ம சேனலில் இம்யூனிட்டி அதிகமாக பூஸ்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு சூப்பரான கோல்டன் மில்க் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு 10 போல் கிராம்பு எடுத்துருக்கிறேன். அது கூட 4 துண்டு பட்டை எடுத்துக்கலாம். 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இது கூட மிளகு பார்த்திங்கன்னா 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நான் கொஞ்சமாக அளவு தான் சொல்லியிருக்கேன். இது மொத்தமாக நீங்கள் வேணும்னா இதவே இன்க்ரீஸ் பண்ணி அரைச்சி வச்சுக்கலாம். இது நல்லா பவுடராக அரைக்கணும். ஸோ பவுடராக அரைக்கிறதுக்காக இது கூட சுகர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இது கூட சுக்கு இருக்கு இல்லையா, சுக்கு காஃபிலாம் போட்டு கொடுப்போம். அந்த சுக்கோட பொடி அரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்ல பொடியாக அரைஞ்சி வர்றதுக்காக ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் இது நல்லா பவுடராக நமக்கு கிடைக்கும். இல்லைன்னா திப்பியாக திரியாக இருக்கும். அதுக்காக ஃபர்ஸ்ட் இது நல்லா அரைச்சி எடுத்துட்டு அது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்து அது கூடயே சேர்த்துக்கிறேன். இது திரும்ப ஒரு டைம் நல்லா அடித்து எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா கலர் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போது ஒரு கடாயில் பால் சூடு பண்ணிக்கலாம். பால் சூடு பண்ணும்போதே இதில் இருந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பால் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கப் பால் இருக்கும். இதுக்கு 1/4 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப காட்டமாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா பொங்கி வரட்டும். நீங்கள் ஒயிட் சுகர் போட்டு அரைச்சா மட்டும்தான் இந்த பால் வந்து இந்த மாதிரி நல்லா பொங்கி வரும். வேறு நாட்டு சக்கரை எல்லாமே போட்டு அரைச்சிட்டிங்கன்னா திரிஞ்சு வந்துடும். அதுக்காக நம்ம அந்த ஸ்டேஜில் ஒயிட் சுகர் தான் ஆட் பண்ணணும். ஸோ சுகர் வந்து உங்களுக்கு பத்தாது. கண்டிப்பாக நம்ம பவுடர் அரைக்கிறதுக்கு மட்டும்தான் போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ அதுக்காக இதுக்கு ஸ்வீட்டு தேவையான அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துட்டு இந்த பாலை வடிகட்டி அந்த கப்பில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இந்த பாலில் நம்ம மஞ்சள், சுக்கு, மிளகு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த மாதிரி பொருள் சேர்த்துருக்கிறதுனால இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்தி. அதே மாதிரி இது கூட நாட்டு சக்கரையும் சேர்த்துருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த மில்க் வந்துட்டு நமக்கு எந்த ஒரு வைரஸாக இருந்தாலுமே நமக்கு அது எதிர்த்து போராடுற சக்தி கொடுக்கும். ஸோ இம்மீடியட்டாக இம்யூனிட்டி சிஸ்டம் வந்து நமக்கு பூஸ்ட் ஆகும். ஸோ குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை நம்ம ரெகுலராக எடுத்துக்கலாம் டீ காஃபிக்கு பதிலாக. அண்ட் இந்த பால் வந்து அரைச்சி வைக்க முடியல, நான் ஹாஸ்டலில் இருக்கேன், வெளியே ஸ்டே பண்ணியிருக்கேன், அந்த மாதிரி சொல்கிறவங்க இது பார்த்திங்கன்னா கோல்டன் மில்கோட இன்ஸ்டன்ட் மிக்ஸ். இது வந்து டிவைன் ஃபுட்ஸ் அப்படிங்கிற கம்பெனிலேருந்து இருக்குது. ஸோ இது வேணும்னா நீங்கள் டைரெக்டாக வாங்கிக்கலாம். இதுலேயும் சேம் இன்க்ரீடியன்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள்.